இறைமகன் இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழாவின் வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன். உலக மக்களை மீட்க இறைமகன் இயேசு மனிதனாக பிறந்து வந்ததை உலக மக்களுக்கு அறிவிக்க இறைவன் ஓர் அருமையான ஏற்பாட்டை ஏற்படுத்தியிருந்தார். அதைத்தான் திருக்காட்சி பெருவிழா என கொண்டாடுகின்றோம். வரலாற்றையே படைத்த இறைவன் வரலாற்றில் காலம், இடம் இவற்றிற்கு உட்பட்டவராக பிறந்தார். இவர் இஸ்ராயேல் குலத்தில் பிறந்திருந்தாலும் தன்னை எல்லா மக்களுக்கும் தானே இறை மீட்பர் என்று புற இனத்தாருக்கும் வெளிப்படுத்தி தன்னுடைய மீட்பு திட்டத்தில் பங்கு கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய சூழ்நிலையில் நாம் இறை பிரசன்னத்தை உணர்ந்து பிற மக்களும் கிறிஸ்துவை அறிய, கிறிஸ்துவுக்குள் வாழ, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றோமா என்பதை சிந்திக்க அழைக்கின்றது இன்றைய திரு வழிபாட்டு வாசகங்கள். எனவே அனைவரும் இறை வழிபாட்டை, இறை பிரசன்னத்தை உணர எனது பங்களிப்பை கொடுப்பேன் என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். தூய ஆரோக்கிய அன்னை பங்கு. ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா திருப்பலியின் நேரலை ஒளிபரப்புக்கான அனுசரணையாளர்கள்: எல்வின் துரைசிங்கம் குடும்பத்தினர், நான்சி வில்ஸ்டன் குடும்பத்தினர், வேலண்டைன் ஜெயரட்னம் குடும்பத்தினர், ஜோசப் மரியநாயகம் குடும்பத்தினர். இவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் வருகை பாடலில் பங்கெடுப்போம். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதரங்களே, பிள்ளைகளே, பெற்றோரே, நண்பர்களே, மீண்டும் காலை வேளையில் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் அன்னையினுடைய பாதத்தில்
ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு இத்திருப்பலிக்கு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இன்றைய இந்த நல்ல நாளிலே உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை அருட்தந்தை பீட்டர் ஜித்தேந்திரன், அருட்தந்தை சார்ல்ஸ் கோலின்ஸ் ஆகிய நாங்கள் இருவரும் உங்களோடு சேர்ந்து இந்த மகிழ்ச்சி திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். மலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டில் இந்த திருப்பலியினூடாக நாங்கள் ஆசிக்கின்ற அனைத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியில் செபித்துக் கொள்வோம். குறிப்பாக இந்த நாட்களில் உலகம் முழுவதுமாக பரவி வருகின்ற தொடர் காய்ச்சலினாலும் ஏனைய கஷ்டங்கள், துன்பங்கள், வருத்தங்களினால் அவதிப்படுகின்றவர்களுக்காகவும் இன்றைய நாளில் செபித்துக்கொண்டு பாலகன் இயேசு நம் அனைவரையும் தன்னுடைய பாதத்திலே தொடர்ந்து பாதுகாப்பாகவும் தன்னுடைய பாதத்தில் எங்கள் அனைவரையும் சரணடைய செய்து அவருடைய பாதுகாப்பும் குணமாக்குகின்ற வல்லமையும் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று செபித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியின் பொழுது இறந்து போய் நினைவு கூறப்படுகின்ற அடியவர்களுக்காக மன்றாடி கொள்வோம். அந்தோனி முத்து, அந்தோனியா பிள்ளை, சேவியர் அல்வின் துரசிங்கம், உபகார ரீட்டா ராணி, ரோஸ்மலர், பலண்டைன் ஜேரட்னம் அவர்கள் இறைவனடி சேர்ந்து 8வது ஆண்டில் அவருடைய குடும்பம் இன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை திரும்ப ஒளியில் ஏற்றல வேண்டும் என்று அவர்களோடு சேர்ந்து செபித்துக் கொண்டு அண்டன் குமாரசுவாமி, ராஜேஸ்வரி மரியாம் பிள்ளை, ஜேரூட் இம்மானுவேல், சவரிமுத்து இம்மானுவேல் என்பவருடைய ஆன்ம சாந்திக்காகவும் செபித்துக் கொள்வோம். அத்தோடு இந்த நாட்களிலே நோயினாலும் ஏனைய காரணங்களினால் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் யாருமே நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடி கொள்வோம். இன்னும் இன்றைய இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஜோசராசா பேப்டிஸ்ட் குடும்பத்தினர் புதிய ஆண்டிலே ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் சுகநலம் பெற வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அத்தோடு ஒரு குடும்பம் மலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தாமே தனது அருளையும் ஆசியும் தர வேண்டும் என்று செபித்துக் கொண்டு ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடி கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். இன்றைய நாளில் திருக்காட்சி விழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஒளியான ஆண்டவர் எங்கள் அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என்றும் அந்த ஒளியினூடாக எங்களுடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நீக்கி நாங்கள் தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று மன்றாடி கொள்வோம். Ani
இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியானவரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த உமது ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையினால் அறிந்து கொண்டுள்ள உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது மாட்சிமையின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீர் அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேவா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரசமைந்தனிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக.
நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உமது எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேவாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கு ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே இம்மறைபொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரின் விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள்,
அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். சாண்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தாங்கள் நாடு திரும்பினார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பார்ந்த பெற்றோரே, பிள்ளைகளே, உங்களுடைய இல்லங்கள் ஆலயமாகவும் குடும்பத்தில் கோவிலாகவும் கொண்டு மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே 2021 ஆண்டிலே திருக்காட்சி விழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். மீண்டும் ஆண்டவர் எங்களை தேடி வந்திருக்கின்றார். எங்களுடைய இல்லங்களுக்கு 3 அரசர்கள் மட்டுமல்ல, நீங்களும் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாகவே அந்த 3 அரசர்களுக்கும் வெளிப்பட்ட அதே பாலகன் இயேசு உங்களுடைய வாழ்விலும் வர இருக்கின்ற நாட்களிலே நிச்சயமாகவே நீங்கள் ஆசிக்கின்ற அனைத்தையும் நிறைவாக தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடருவோம். அநேகமான குடும்பங்களில் 3 ஆண் பிள்ளைகள் 3 பாய்ஸ் இருப்பார்கள். ஆகவே அவ்வாறான குடும்பங்களுக்கு என்னுடைய சிபத்தோடு கூடிய திருக்காட்சி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு பெருவிழாவை திருவழிபாட்டு நாட்காட்டியில் மிக மிக முக்கியம் பெறுகின்ற ஒரு விழாவாக இந்த திருக்காட்சி விழா இன்று அமைகின்றது. திருக்காட்சி விழா அல்லது ஆங்கிலத்திலே எபிஃபனி என்று சொல்லுவார்கள். திருக்காட்சி விழா என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே நீங்கள் அறிந்தது போலவே which means revelation and manifestation. ஆண்டவர் தன்னை உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்களுக்கும் பிற இனத்தவருக்கும் எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்திய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு விழாவாக இன்றைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது மிக முக்கியமாக அந்த 3 அரசர்களை பற்றி நாங்கள் இன்றைய இறை வார்த்தையிலும் இன்றைய நாள் பெருவிழாவிலும் நாங்கள் சற்று தியானித்துக் கொள்ளுவோம். வெளிச்சோர், கஸ்பார், பல்தசார் என்று அவருடைய நாமங்களை சூட்டுகின்றார்கள். அவை அந்த 3 மேஜாய் அவர்கள் அந்த பெத்லேமில் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களில் ஒரு குறிப்பிட்ட மிக மிக முக்கியமான எல்லா நட்சத்திரங்களிலும் அன்றைய நாளில் ஏற்பட்ட அந்த வால்வெள்ளி என்று சொல்வார், நட்சத்திரம் என்று சொல்வார், ஸ்டார், இவர்களுடைய பார்வையிலே இந்த 3 அரசருடைய பார்வையிலே மிக மிக முக்கியமான ஒரு விண்மீனாக அதை கருதினார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் வான சாஸ்திரம் படித்தவர்கள், அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். ஆகவே வானத்திலே உருவாகிய அந்த உண்டான அந்த விண்மீனை பார்த்த பொழுது அவர்கள் மீண்டும் தங்களுடைய வரலாற்றை திறந்து படிக்கின்ற பொழுது வர இருக்கின்ற அந்த ஆண்டவராகிய இயேசு அந்த உலகத்தில் ஒரு மீட்பர் பிறப்பார், அதற்கு சாட்சி இந்த
விடிவெள்ளி அல்லது நட்சத்திரம் என்று அவர்கள் தங்களுடைய அந்த அறிவிலும் அந்த வானசாஸ்திர புத்தகத்திலும் அவர்கள் அறிந்திருந்தபடியினாலே இந்த நட்சத்திரத்தை கண்டவுடன் அவர்கள் இறைவாக்கினர்கள் ஏனையவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி வைத்த அந்த ப்ரொஃபெசி அல்லது அந்த ப்ராஃபெட் அந்த இறைவாக்கினர்கள் சொல்லி வைத்த அந்த உண்மை இன்று வெளிப்படுகின்றது. ஆகவே தான் இந்த 3 அரசர்களும் அந்த விண்மீனை கண்டவுடன் புறப்படுகின்றார்கள். இந்த அரசரை காண்பதற்கு, அவரை வணங்குவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை சந்திப்பதற்கு இவர்கள் செல்லுகின்றார்கள். ஆகவே அவர்கள் செல்லுகின்ற பொழுது ஏற்கனவே நீங்கள் அறிந்தது போலவே பொன்னும் வெள்ளை போலமும் தூபமும் கொன்று அவர்கள் செல்லுகின்றார்கள். அவை பிறந்திருக்கின்ற இந்த அரசர் இந்த உலகத்தின் அரசர்களைப் போல அல்லது உலகத்தில் தாங்களாக அரசராகி கொண்டவர்கள் அல்லது அரசராக வருகின்றவர்களைப் போல அல்ல, மாறாக சற்றே வித்தியாசமான ஒருவர் ஆக அவர்கள் கணித்தார்கள். உலகத்தில் உள்ள அனைத்து அரசர்களிலும் மேலான ஒரு அரசர், அவர் ஒரு கடவுளாக, இந்த மக்களை ஆள்கின்றவர்களாக, இந்த மக்களை மீட்கின்ற ஒரு அரசனாகவே, மக்களை அன்பு செய்கின்ற அரசனாக, மக்களுக்கு உதவி செய்கின்ற அரசனாக, மக்களோடு மக்களாக வாழுகின்ற ஒரு அரசனாக அவர்கள் கருதினார்கள், அவர்கள் படித்தார்கள். ஆகவே அந்த அரசனை காண்பதற்கு இந்த 3 அரசர்களும் அங்கே செல்லுகின்றார்கள். அவை அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவரை பார்ப்பதற்கு பொன்னும் வெள்ளை போலமும் தூபமும் கொன்று அவர்கள் செல்லுகின்றார்கள் அவரை வணங்குவதற்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அன்று எடுத்துச் சென்றது ஒரு அடையாளமாக மட்டுமல்ல, மாறாக அவர் தங்களை முழுமையாக அரச பதவியிலிருந்து தங்களுடைய பாதுகாப்பு தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு பல அச்சத்தின் பயங்கள் மத்தியிலும் அவர்கள் அங்கே செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தடை ஒன்று காத்திருந்ததை நாங்கள் அறிவோம். அந்த அரசன் ஈரோது அரசன் சொல்லுகின்றான், அப்படியா எங்கே பிறந்திருக்கின்றார் என்றெல்லாம் விசாரித்து பார்க்கின்ற பொழுது அவனுக்கும் சொல்லப்படுகின்றது, ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார். ஆகவே அவனும் நீங்கள் போய் அவரை கண்டு பார்த்தவுடன் மீண்டும் என்னிடம் வந்து அறிவியுங்கள், நானும் போய் வணங்க வேண்டும் என்ற பொன்னும் வெள்ளை போலமும் தூபமும் கொன்றல்ல, மாறாக கொல்லுவதற்காகவே அவரை சந்திக்க இருக்கின்றார் என்பதை இவர்கள் கனவிலே அறிந்து கொண்டு மீண்டும் அவர்கள் வேறு வழியாக நாடு திரும்பினார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் வெள்ளை போலமும் பொன்னும் தூபமும் அல்ல ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது, மாறாக நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுடைய உள் மனதை, எங்களுடைய இதயத்தை, எங்களுடைய ஆன்மாவை, எங்களுடைய முழு வாழ்க்கையையும் நாங்கள் கொடுப்போம். குறிப்பாக இந்த நாட்களில் ஆண்டவருக்கு எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய ஆன்மாவை, எங்களுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் வாழ்க்கை பூராக அவருக்கு நாங்கள் கொடுக்க இந்த நாட்களில் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பார்ந்தவர்களே. மீண்டும் அவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது வேறு எதுவும் அல்ல, மாறாக மற்றவர்களில், அயலவர்களில், கஷ்டப்படுபவர்களில், துன்பப்படுபவர்களில் நாங்கள் எங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டுவதை ஆண்டவர் என்று எதிர்பார்த்து நிற்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இன்றைய இந்த நாளில் ஆழமாக சிந்தித்துக் கொள்ளுவோம். இந்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக, இந்த விண்மீனாக, எவ்வாறு அந்த விண்மீனை கண்டதும் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்களோ அதே போலவே நாங்களும் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள், தனிமை, இவ்வாறாக எல்லா வேளைகளிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருப்போம். அன்பை கொடுப்பதில் நாங்கள் வெளிச்சமாக இருப்போம். நீதியை, நேர்மையை நிலைநாட்டுவதில் நாங்கள் வெளிச்சமாக இருப்போம். துன்ப வேளையிலும் சரி, மகிழ்வான காலங்களிலும் சரி, இன்பத்திலும் சரி, நோயிலும் சரி, எல்லா வேளைகளிலும் நாங்கள் ஆண்டவரை நம்பி அவருடைய அந்த வெளிச்சம், அந்த நட்சத்திரம் எங்களை குணமாக்கும், எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தரும். ஏனென்றால் அந்த அரசர்கள் அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் அடுத்து அவர்கள் பெற்றுக்கொண்டது அந்த பாலகன் இயேசுவை, ஒரு நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். கஷ்டத்தின் மத்தியிலும் நீண்ட தூரம் பயணம் செய்து இடையிலே எத்தனையோ தடைகள் வந்த பொழுதிலும் அவர்கள் சலித்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை, விசுவாச தளர்ந்து போகவில்லை. மாறாக அந்த மீட்பரை நாங்கள் காணுவோம், நிச்சயமாகவே
அவர்களுக்கு வெளிப்படுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் சென்றார்கள். அவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாட்களில் கஷ்டப்படுபவர்களுக்கு, உணவற்றவர்கள், உணவு இல்லாமல் துன்பப்படுகிறவர்களுக்கு உணவு கொடுப்போம். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை அணிவிப்போம். இல்லங்கள் வெவ்வேறு இடங்களிலே பலவிதமாக தங்களுடைய துன்பங்களாலும் கஷ்டங்களாலும் வருந்துவவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவு வரையறைகளுக்கு உட்பட்டு பல கஷ்டங்கள் தடைகள் இருக்கிற பொழுதிலும் எங்களால் முடிந்த அளவு எங்களது உதவிக்கரங்களை நீட்டுவோம். கொடுப்பதிலே நாங்கள் நிறைவை காணுவோம். அந்த அரசர்கள் கொடுப்பதிலே நிறைவை கண்டார்கள். தங்களிடம் வைத்துக்கொண்டு கொடுக்கவில்லை, மாறாக அவர்கள் கொடுப்பதிலே முழுமையாக தங்களை கொடுத்தார்கள். தங்களுடைய உயிர் போனாலும் நாங்கள் அவரை காண வேண்டும் என்று அந்த அளவிற்கு அவர்கள் முழுமையாக கொடுத்தது போலவே நாங்களும் இந்த நாட்களிலே மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே நிறைவை காணுவதற்கு இந்திய விழா எங்களுக்கு வழி சமைக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த மூவிராசாக்களுடைய விழா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழுகின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் எதை சொல்லுகின்றது என்று சற்று நாங்கள் எண்ணி பார்ப்போம். அவர்கள் இந்த மூவிராசாக்கள் கஷ்டங்கள் துன்பங்களில் மத்தியிலும் அவர்கள் இயேசுவை கண்டார்கள். ஒரு பெரிய பொக்கிஷத்தை கண்டு கொண்டார்கள். வாழ்க்கையை கண்டு கொண்டார்கள். ஒரு நிறைவை கண்டு கொண்டார்கள். அதே போலவே நாங்களும் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலும் நாங்கள் ஒரு நிறைவை காண வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த விடிவெள்ளியாக விண்மீனாக இருக்க வேண்டும். இன்று எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இல்லத்துக்குள் குடும்பத்துக்குள் ஒரு சிறிய வட்டத்துக்குள் இருக்கிற பொழுது பெற்றோராகிய நாங்கள் அவர்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக ஹோப், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளிலே நாங்கள் அவர்கள் இருக்கின்ற ஆற்றல் திறமையை நாங்கள் காண வேண்டும். அதை கண்டு என்கரேஜ், அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். சில வேளைகளிலே பிள்ளைகள் தற்செயலாக விளைவிட்டால் அல்லது அவர்கள் தங்களுடைய தாங்கள் எடுத்த முயற்சியிலே தற்செயலாக சோர்ந்து போனால் அல்லது அவர்கள் தெரிவு செய்த பாடங்களில் அவர்கள் அதை தொடர்ந்து அவர்கள் அதில் மேற்கொள்ள முடியாவிட்டால் சில வேளைகளில் நாங்கள் சொல்லிக்கொள்வோம், படித்தது போதும், இவ்வளவு காணும், அப்படியே இரும். அல்லது புதிதாக எதையாவது ஒன்று அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது இவ்வளவு காலம் படித்தது போதும், சும்மா இருக்கலாம். நாங்கள் சில வேளைகளிலே அவர்களை எப்பொழுதுமே குறைத்து எண்ணிக்கொள்ளுவோம். அவர்களுடைய இருக்கின்ற அந்த ஆற்றல்கள் திறமைகளை நாங்கள் தட்டி கொடுப்பதில்லை. அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினராக, நண்பர்களாக, ஆறாக இருக்கலாம். மற்றவர்கள் காணுகின்ற அந்த ஒரு நல்ல ஒரு பண்புகளை, அவர்கள் காணுகின்ற ஆற்றல்கள் திறமைகளை நாங்கள் தட்டி கொடுக்கின்றவர்களாக, அவர்களுக்கு கொடுத்த முயற்சியை கொடுக்கின்றவர்களாக, மீண்டும் அவர்கள் அந்த பகுதியிலே அல்லது தன்னுடைய ஆற்றல் திறமையிலே அவர்கள் வளருவதற்கு எங்களுடைய உதவிக்கரத்தை சப்போர்ட், பரவாயில்லை, ஒரு முறைதானே, அடுத்த முறை நீ ட்ரை பண்ணுங்கள் என்று சொல்லி அவ்வாறாக அவர்களை என்கரேஜ் பண்ணுகின்ற ஒரு பெற்றோராக இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அவர்களுக்கு அந்த நட்சத்திரமாக அதை நோக்கி வருகின்றவர்களாக இருப்போம். அன்பார்ந்தவர்களே, அவை எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் திறமைகளை நாங்கள் தட்டி கொடுப்போம். முன்னேற்றத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு தோள் கொடுப்போம். முன்னேற்றத்தை கண்டு நாங்கள் அவர்களுக்கு உற்சாகம் கொடுப்போம். இதிலே தான் இன்றைய விழா அர்த்தம் பெறுகின்றது. சில வேளைகளிலே எங்களுடைய பேக் ஹோம் ஸ்ரீலங்கா அல்லது யாழ்ப்பாணம் ஏனைய பகுதிகளிலே நாங்கள் சில வேளைகளிலே ஒரு புதிதாக ஒரு பங்கு தந்தை வந்தால் உடனே சொல்லுவது, அடுத்தவர் வந்துட்டார், என்ன வெட்டி வெளுத்த போகிறோ தெரியாதுன்னெல்லாம் சொல்லுவது. ஒருவர் தற்செயலாக, அது யாராக இருக்கலாம், குருவாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய உறவினராக இருக்கலாம், புதிதாக எதையாவது தொழிலை துவங்கினால் அல்லது எதையாவது அவர்கள் புதிதாக ஆரம்பிக்கின்ற பொழுது சில சமயங்களில் முதலாவது வசனம், சரி மீண்டும் இவர் துவங்கிட்டு எங்கே போய் முடியுதோ தெரியாது. மாறாக நாங்கள் மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுறது, சப்போர்ட், அது பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த காலங்களிலே கடந்த பல மாதங்களாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்துக்குள், எங்களுடைய வீட்டுக்குள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே சில சமயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்களுக்கு அவருடைய ஆடையாக இருக்கலாம் அல்லது அவர்கள் வாங்குகின்ற சூட்டாக இருக்கலாம், பிராண்ட் இருக்கும் அவர்களுக்கு, இதுதான் வாங்க வேண்டும். ஷூவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு பிராண்ட் இருக்கும். ஏன்?
அவர்கள் அப்படி பழக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் எனக்கு பிடிக்கும். ஒரு சில வேளைகளிலே அல்லது அது விளையாட்டுத் துறையாக இருக்கின்ற பொழுது அதிலே விளையாடுகின்ற ஒரு வீரனை பிடித்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, கடந்த 10-15 மாதங்கள் 10 மாதங்கள் உங்களோடு இருக்கின்ற பிள்ளைகள் என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய உயர்வுக்கும் எனக்கு மாடலாக இருக்கின்றவர் என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, மை டேட் அண்ட் மை மாம், தே ஆர் த மாடல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எத்தனை பிள்ளைகள் என்று வளர்ந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள். சில வேளைகளிலே நாங்கள் சில இன்டர்வியூவில் பார்த்திருப்போம். பாடசாலைகளில் குறிப்பாக ஸ்காலர்ஷிப் அல்லது ஓஎல் அல்லது ஏஎல் பரீட்சையிலே அதிகம் சித்தி அடைந்த மாணவிகளை அவர்கள் இன்டர்வியூ எடுப்பார்கள். த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறவர்களை அநேகமான இன்டர்வியூகளில் நான் பார்த்ததில் அந்த பிள்ளைகள், அது சிறிய பிள்ளையாக இருக்கலாம், 5ஆம் வகுப்பு பிள்ளையாக இருக்கலாம், அல்லது 10ஆம் வகுப்பு ஆண்டு ஓஎல் எடுக்கின்ற பிள்ளை மாணவியாக இருக்கலாம், அல்லது ஏஎல் பரீட்சையிலே பாஸ் பண்ணிய ஒரு மாணவியாக இருக்கலாம். பலர் சொல்லிக் கொள்வார்கள், என்னுடைய இந்த முயற்சிக்கும் என்னுடைய இந்த வெற்றிக்கும் முதலாக காரணம் என்னுடைய பெற்றோர். நான் இரவு முழித்திருந்து படிக்கின்ற பொழுது எனக்கு காஃபி தருவார்கள், அவர்களும் என்னோடு முழித்திருப்பார்கள், என்னோடு விழித்திருப்பார்கள். என்னுடைய வெற்றிக்கு முதலாவது காரணம் பெற்றோர். அடுத்ததாக சொல்லிக் கொள்வார்கள் ஆசிரியர்கள் அல்லது அவர்களை வழிகாட்டியவர்கள் என்று. ஆனால் முதலாவது அவர்கள் சொல்லிக் கொள்வது, அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பெற்றோர் தான், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய டேட், என்னுடைய மாம், இவர்கள் தான் என்னுடைய முயற்சிக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கும் நான் இன்று நல்ல பெறுபவர்களை பெறுவதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர். அந்த அளவுக்கு சொல்லுகின்ற அளவிற்கு எங்களுடைய பிள்ளைகள் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு ஸ்டார், நாங்கள் அவருடைய மாடல், நாங்கள் அவர்களுடைய முன்மாதிரியை எப்பொழுதும் எல்லா வேளைகளிலும் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் அவர்கள் வழிகாட்ட வேண்டும். மாறாக அவர்களை குட்டிச்சுவராக்கி தட்டி அவர்களையே அமர்ந்து போக விடுவதில்லை. மாறாக அவருடைய ஆற்றல்கள், திறமைகள் அவர்கள் இருப்பதை நாங்கள் கண்டு கொண்டவர்கள். அந்த அரசர்கள் அதை பார்த்தவுடனே அதை கண்டு கொண்டார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டவுடன் அவை அதை போலவே நாங்களும் அந்த பிள்ளைகள் இருக்கின்றதை நாங்கள் உணர வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது அன்பார்ந்தவர்களே. நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும். கண்டும் காணாமல் இருக்கின்ற பல பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய சிறிய ஆற்றலாக இருக்கலாம், ஒரு சிறிய எதுவாக இருந்தாலும், சிறிய பணியாக இருந்தாலும், ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அதை நாங்கள் தட்டி கொடுக்கின்ற பொழுது நாங்கள் அவருடைய மாடலாக, நாங்கள் அவருடைய ஸ்டாராக வருவோம். ஆகவே இன்றைய நாளிலிருந்து ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்டாராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய செபத்தோடு கூடிய வாழ்த்துக்களும். அதே வேளையிலே இருக்கின்ற பல பிள்ளைகள் சொல்லியிருக்கிறார்கள், பல பிள்ளைகள் என்று அப்படி நடக்கின்றார்கள். தங்களுடைய பெற்றோரை முன்மாதிரியாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். தொடர்ந்தும் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாள் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நட்சத்திரங்களாக மாறுவோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிள்ளைகளுடைய மாடலாக, ஸ்டாராக நாங்கள் மாறுவோம் என்பார்ந்தவர்களே. அனைவரும் இப்பொழுது நம்பிக்கையின் அறிக்கை சபத்திலே நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியானவரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவை ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன்.
நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். அன்புமிக்க சகோதரங்களே, பாலகன் இயேசுவினுடைய உன்னதமான விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த காலங்களில், இன்றைய நாளில் திருக்காட்சி விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது புற இனத்தாருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த உண்மையான வாழ்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாலகன் இயேசுவினாலே நாங்கள் ஆசிக்கின்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடி எமது விண்ணப்பங்களை இந்த வேளையிலே சமர்ப்பித்துக் கொள்வோம். உங்கள் பதிலாக எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு உண்மை கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் கருவிகளாக இருக்கவும், மக்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த அவர்களுக்கு தேவையான ஆற்றலை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களின் வாழ்வில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தடையாக இருக்கும் கர்வம், ஆணவம், பொறாமை, போட்டி மனப்பான்மை போன்றவைகளை களைந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றவர்களாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பின் நாயகனே, என் பங்கில் இருக்கின்ற நோயாளிகள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை உமது அன்பில் திளைக்க வைக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, தொற்று நோயின் வீரியம் குறைந்து மக்கள் விரைவாக நலம் பெற்று மகிழ்வுடன் கிறிஸ்து பிறப்பு காலத்தை மகிழ்வுடன் கொண்டாட தேவையான எல்லா அருள் வளங்களை தந்து இறை மக்கள் அனைவரும் உம் இல்லத்தில் தங்கி இறையாசிர் நிறைவாய் பெற்று செல்ல அருள்மழை பொழிய தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியான எம் இறைவா, இளைஞர், இளம் பெண்கள் தங்கள் வாழ்வில் உம்மை அறியாமல் வாழ்ந்த காலங்களில் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப இவ்வுலக சிற்றின்பங்களை பெரிதாக கருதி அதற்கு ஏற்ப தங்கள் வாழ்வை இழந்த நிலையில் தங்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கும் இவர்களுக்கு நீர் உமது உடனிருப்பை நிறைவாக பொழிந்து உமது ஆவியின் அருளை நிறைவாய் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வேற்று நாட்டினரான 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல் இன்றைய சூழலில் இளைஞர்கள் தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டி காத்து இறைமகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதனையும் தோன்றியுள்ள இக்காலங்களில் நீதியோடு கூடிய சமாதானம் எங்கள் குடும்பங்களிலும் நாட்டிலும் உலகம் முழுவதுமாக பரவ வேண்டும் என்றும், இன்னும் இந்த காலங்களிலே கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்ற மக்கள் உமது வருகையினால் நோயுற்று அமைதியோடும் சமாதான வாழ்வை கண்டுகொள்ள அருள் புரிய வேண்டும் என்றும், இன்னும் இன்றைய நாளிலே திருக்காட்சி விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருள், அவருடைய இரக்கம் எங்கள் குடும்பங்களுக்கும் உலகம் முழுவதுமாக கிடைக்கப்பட வேண்டும் என்றும், நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்று
குறிப்பாக இந்த நாட்களிலே கொடுப்பதிலே நாங்கள் நிறைவை காணவும், கஷ்டங்கள் துன்பங்கள் நோயினால் வருந்துபவர்களுக்கு எங்களாலான உதவிகளை நாங்கள் செய்யக்கூடிய மன வலிமையையும் ஆன்மீக வலிமையும் எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தனது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நலனுக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் மிகுந்த எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளையும் சபங்களையும் கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுதும் அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சிமையினால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானுதரோடும் முதன்மை வானுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஒசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எமது விசுவாசத்தின் மறைபொருளை புகழ்ந்து பாடுவோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, தேவரீர் வரவளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தோமஸ், எல்லா திருநீரோடும் திரு அவையை அன்பின் நிறைவுறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பங்கின் பாதுகாவலிய தூய ஆரோக்கிய அன்னையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவருடைய அந்த உன்னதமான திருக்காட்சி விழா நாளாகிய இன்று எங்கள் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே நாங்கள் ஆசிக்கின்ற அனைத்தையும் பாலகன் இயேசு எங்கள் ஒருவருக்கும் குடும்பத்துக்கும் குறிப்பாக அந்த பிள்ளைகளுக்கும் நிறைவாக தர வேண்டும் என்றும் என்னென்ன கருத்துக்காக இந்த திருப்பலியை நாங்கள் தொடர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றோமோ அந்த கருத்தை ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பித்து கிறிஸ்துவ பிதசபத்தில் நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் மாட்சியும் என்றென்றும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவ செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்த நான் தோதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை மன்றாட்டு. முடிவில்லாத அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளீர் என்று நம்புகின்றேன். அனைத்துக்கும் மேலாகவுமே நான் அன்பு செய்கின்றேன். உம்மை ஆன்மாவிலே காவலாயிருக்கின்றேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் நினைத்திற்கொள்வாரும். இது இங்கே உடனிருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கின்றேன். நான் உம்மிடத்தில் இருந்து ஒருபொழுதும் பிரிந்து செல்ல விடாதேயும். ஆமீன். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பார்ந்த பெற்றோரே, பிள்ளைகளே, மலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டில்
ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவை இன்று நாங்கள் கொண்டாடி ஆண்டவருடைய ஆசீர், அவருடைய அருள், அவருடைய இரக்கம் எங்கள் ஒருவருக்கும் அது குடும்பத்திற்கும் நமது பிள்ளைகளுக்கும் நிறைவாக தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். இன்னும் அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்தும் பல வரையறைகளையும் பல கட்டுப்பாடுகளோடும் எங்களுடைய இல்லங்களுக்குள் முடங்கி இருக்கின்ற இந்த நாட்கள் ஆண்டவருடைய ஆசியை பெற்று எமது பிள்ளைகள் ஆற்றல்கள் திறமைகளை கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை நாங்கள் வழிகாட்டுகின்றவர்களாக, தட்டி கொடுக்கின்றவர்களாக, அவர்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் துணையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். அவை பெற்றோராகிய நாங்கள் பல கஷ்டங்கள், துன்பங்கள், பல மன அழுத்தங்களுக்குள்ளாக நாங்கள் செல்லுகின்ற பொழுதிலும் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாட்களை எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளும் குறிப்பாக எங்களோருடைய தேக ஆரோக்கியங்களுடைய பாதுகாப்பும் அதே வேளையிலே மற்றவர்களுடைய அயலவர்களுடைய பாதுகாப்பிலும் நாங்கள் அக்கறையாக இருப்போம். தொடர்ந்தும் நீங்கள் ஒவ்வொருவரும் தேக ஆரோக்கியத்தோடும் ஆன்மீக பலத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆசிக்கின்றோம், செபிக்கின்றோம். இன்னும் புதிய ஆண்டு ஒரு சில தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். அந்த தீர்மானங்களையும் நாங்கள் கூடிய அளவிற்கு நாங்கள் கடைப்பிடிக்க இந்த நாட்களில் நாங்கள் அதை பிரயாசை எடுத்துக்கொள்வோம். ஆகவே 3 தீர்மானங்களை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நியூ இயர் மாஸ் என்று நான் சொல்ல 3 தீர்மானங்களில் முதல் 3 தீர்மானங்களை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆங்கிலத்திலே நான் அதை வாசிப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். எங்களுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். இது பரிசுத்த தந்தையினுடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனையிலும் எழுந்தது. Take care of your spiritual life, your relationship with God, because this is the backbone of everything we do and everything we are. Take care of your family life, giving your children and loved ones not just money, but most of all your time, attention and love. Take care of your relationship with others, transforming your faith into life and your words into good works, especially on behalf of the needy. அன்பார்ந்தவர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை நமது தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை தனிப்பட்ட செபத்திற்காக, நற்கருணை ஆராதனைக்காக ஆலயம் திறந்திருக்கும். ஒரே சமயத்திலே 10 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஞாயிறு தினங்களில் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரை எமது தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம் திறந்திருக்கும். தனிப்பட்ட செபத்திற்காகவும் நற்கருணை ஆராதனைக்காகவும் அதே வேளையிலே திவ்ய நற்கருணையும் இந்த நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே வழங்கப்படும். ஒரு சமயத்திலே 10 பேர் மட்டும் ஆலயத்துக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதையும் நாங்கள் இந்த வழியிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, அனைவருக்காகவும் நாங்கள் செபித்துக் கொள்வோம். உலக மக்கள் அனைவருக்காகவும் குறிப்பாக மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு வெளிச்சமான ஆண்டோட ஆசிரியை தொடர்ந்து தருகின்ற நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் மீது அவருடைய எதிர்காலத்தின் மீது நாங்கள் இருக்கின்ற அக்கறையும் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் இந்த நாட்களில் தொடர்ந்து மன்றாடி சங்கீதம் 91 தொடர்ந்து செபித்துக் கொள்வோம். கூடி செபிக்கின்ற குடும்பம் ஒரு பொழுதும் குலைந்து போகாது, அன்னையினுடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் அழிவதில்லை. நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீரங்கள் முன் செல்ல நன்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பிய மறை நிகழ்வை தூய்மையான உணர்வுடன் கண்டுகொள்ளச் செய்தருளும். தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவிலே சிறப்பான ஆசிருக்கு ஆமேன் என்று பதில் சொல்லிக் கொள்வோம். இருளினின்று உங்களை தமது வியத்த ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது உங்கள் குடும்பத்தின் மீதும் பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக.
இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நாம் அனைவரும் பின்பற்றி வாழ்வதனால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக என்றும் திகழ்வீர்களாக. ஆமென். இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்திய இறைவன் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இளைஞர்கள் யுவதிகளையும் நம்பிக்கையினால் அவர்களை வளர்த்து வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் நல்லொழுக்கத்திலும் நீங்கள் வளர்வீர்களாக. ஆமென். ஞானிகள் விண்மீனை தொடர்ந்து ஒளியின் ஒளியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்தது போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்தின் பின் ஆண்டவரிடம் வந்து சேர்வீர்களாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் மகிழ்விலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அதி தூதரான தூய மிக்கேலுக்கு சபம். அதி தூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை தற்காரும், பசாசின் துட்டதனங்களிலும் கண்ணிகள் நின்றங்களை காத்திரளும். இறைவனதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். வானுலக சேனைக்கு அதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமெங்கும் சுற்றித் திரியும் சாத்தானையும் மற்றும் பசாசுகளையும் தேவ வல்லமை கொண்டு நரக பாதாளத்தில் தள்ளிவிடும். ஆமேன். Wish you all the best. Keep safe and keep well. Enjoy your Christmas season. Thank you.